என்ன சொல்றீங்க? அப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது நீங்க தானா? ஆமாம்மா. நீங்க சொன்ன இடத்துக்கு போய் கார்த்திக் சார் காத்துட்டு இருப்பாரே. ஆமாம்மா, கார்த்திக் சார் அங்க போயிருப்பாரு. ஒன்று பண்ணுமா, நீ ஃபோன் போட்டு அவர் அங்கே வர சொல்லு. நான் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். போச்சு, இந்த பையன் சரியான எமோஷனல் இடியட். தங்கச்சி சென்டிமெண்ட்ல வசமா கவுந்துட்டானே. இனிமே இவன் நமக்கு டேஞ்சர் தான். நீங்க நிஜமாவே உண்மையை சொல்ல போறீங்களா? நீ சந்தேகமா கேட்கறது எனக்கு புரியுதுமா. ஏன்னா நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட ஆளு தான். இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேம்மா. நேர்மையா உண்மையா ஒழுக்கமாக தான் நடந்துப்பேம்மா. ஏன்னா இப்போ உன் ரத்தமும் என் உடம்புல ஓடுதுமா. அது என்னை தப்பு செய்யாம பார்த்துக்கும். அவ ரத்தம் ஏறின உடனே இவன் புத்தி கெட்டு போயிடுச்சு போலயே. இப்படி ஆயிட்டானே. தீபா, ஏமா நிக்கிற? கார்த்திக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லு. நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாதான் என் மனசுல இருக்கிற பாரம் போகும். சரி, நான் அவரை வர சொல்றேன். என்னாச்சு தீபா, கால் போகலையா? சிக்னல் இங்க சரியா கிடைக்கல. ரூம்ல சரியா கிடைக்காம இருக்கலாம். நீ வெளியில போய் ட்ரை பண்ணி பாருமா. சரி. ஏ கதிரு, உண்மையவா சொல்ல போற? ஏன் பொழப்ப கெடுத்து நீ யோக்கியனாக போறியா? விட மாட்டேன்டா. இவ்ளோ நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் ஒரே நாள்ல நீ தவிடுபடியாக்க விட மாட்டேன். என்ன கால் போக மாட்டேங்குது? அவசரத்துக்கு இதுவும் உதவ மாட்டேங்குது. சொல்லுங்க தீபா. சார், நீங்க உடனே வளசரவாக்கத்துல இருக்கிற எம்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? எதுக்குங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வர சொல்றீங்க? இல்ல சார், அந்த நக்ஷத்ராவோட பாய் ஃப்ரெண்ட் கதருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் ரோட்ல அடிபட்டு கிடந்ததை பார்த்து நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பிளட்லாம் கொடுத்து காப்பாத்தினேன். அப்படியா? இப்போ எப்படி இருக்கான்? பரவாயில்ல சார். உங்ககிட்ட யாரோ போன்ல பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல சார். கதர் தான் உங்ககிட்ட பேசினேன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா சார், அவர் தான் இப்போ உங்களை வர சொல்லியிருக்காரு. நான் எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொன்னாரு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா சார்? சரிங்க, நான் உடனே வரேன். நீங்க அங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரிங்க சார்.
சிஸ்டர் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சிஸ்டர் தண்ணி 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 வேணும் சிஸ்டர். ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிரே போக போகுது. இப்போ உனக்கு தண்ணி ஒரு கேடா? என்ன சிஸ்டர் தண்ணி வேணும்னு கேட்டா ஏதோ யோசனையில இருக்கீங்க. குடிக்க தண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். அம்மா, தீபா சிஸ்டருங்க ஃபோன் பேசிட்டு வரேன்னு போனாங்க. இன்னும் காணோம். என்ன கதிர் பாக்குற? எல்லா உண்மையும் சீக்கிரம் சொல்லணுமா? ஏய், நீ எப்படி இங்க? ஏண்டா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவ உன்னை காப்பாத்திட்டா உடனே கட்சி மாறிடுவியா? எல்லா உண்மையும் சொல்லிடுவியா? அப்புறம் ஏங்கது என்னடா ஆகுறது? ஏய், நீ எப்படி இங்க வந்த? அதான்டா நான் இந்த நட்சத்திரா கஷ்டப்பட்டு ஒரு கோட்டையை கட்டலான்னு முயற்சி பண்ணுவேன். அது ஜஸ்ட் லைக் தட்னு நீ களைச்சிட்டு போவியா? விட மாட்டேன்டா. ஏய், மரியாதையா போயிடு. போக தாண்டா போறேன். அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சிட்டு போறேன். ஏய், என்ன செய்ய போற? என்னை போட்டு கொடுக்க தானே தீபாவையும் கார்த்தியும் எதிர்பார்த்துட்டு இருக்க. அவனே அவங்க வர்றதுக்குள்ள உன் மூச்சு நிரந்தரமா நிறுத்திடுறேன். செத்து தொலைடா, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். ஏய், இன்னியோட உன் கதை முடிஞ்சதுடா. உன்னை லவ் பண்ண தாண்டா நான் செஞ்ச பெரிய பாவம். என்ன இது? கார்த்திக் சார் இன்னும் காணோம். வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரா? நர்ஸ், என்னாச்சு? பேஷண்ட் ஏன் மூச்சு விட்டு திணறாரு? யார் மாஸ்க் கழட்டினது? பல்ஸ் ரேட் வேற அதிகமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இப்பதான் திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் நினைச்சப்போதான் நீங்களே வந்துட்டீங்க. டாக்டர்,
இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? இவனை செட்டில் பண்ணி மேல அனுப்பியிருப்பேன். அதுக்குள்ள வந்து காரியத்துக்கு எடுத்துட்டியே. என்ன பல்ஸ் ரேட் தாறுமாறா இருக்கு? நர்ஸ் கொஞ்சம் நில்லுங்க. பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இவர் கூட வந்தவங்கள கொஞ்சம் இமிடியேட்டா வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கதிர் இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? பரவாயில்ல சார், உங்களை தான் அவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வாங்க போலாம். இந்த ரூம் தான். டாக்டர், இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூச்சு திணறிட்டு இருக்காரு? நான் வெளியே கிளம்பி போகும்போது நல்லா தான் இருந்தாரு. தெரியல மேடம், ஏதோ டென்ஷனால தான் பல்ஸ் தாறுமாறா இருக்கு. டாக்டர், அவர் எது சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். சார், கார்த்தி சார், சார், கார்த்தி சார், சொல்லுங்க சார், கார்த்தி சார், சொல்லுங்க சார், கார்த்தி சார், தீபா, தீபா, தீபா மேல, தீபா மேல. கார்த்தி சார், தீபா மேல. ச்சே, உயிர் போற மாதிரி இருந்தாலும் உண்மையெல்லாம் சொல்லிட்டு தான் சாவான் போல இருக்கு. தீபா மேல. சொல்லுங்க கதிர், என்ன? தீபா மேல. சொல்லுங்க கதிர், தீபா மேல. என்னாச்சு? சொல்லுங்க கதிர், கதிர் சொல்லுங்க கதிர். சார், கார்த்தி சார். கதிர் சொல்லுங்க கதிர். ஐயோ, கதிர், நல்ல வேலை, உண்மையை சொல்றதுக்குள்ள மயக்கமாயிட்டோம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாரு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? என்ன சார், கதிர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு என்கிட்ட சொன்னாரு சார். அவரு
உங்களை ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப கூட ரொம்ப நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தாரு. என் மேல இருக்கிற பழியெல்லாம் தொடச்சிடலான்னு நான் சந்தோஷமா இருந்தேன் சார். இப்ப அந்த வழியும் அடைச்சிரும் போல இருக்கு. நல்லா தெளிவா பேசிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்னு புரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க தீபா. டாக்டர் எப்படியும் கதிரை குணப்படுத்திடுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டாக்டர், இப்ப கதிருக்கு எப்படி இருக்கு? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இல்லை சார், அவருக்கு மயக்க தெரியாமலேயே கோமாவுக்கு போயிட்டாரு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா முடியல. சரிங்க சார், அவரு எப்போ ரிகவர் ஆவாரு? அதை உறுதியா சொல்ல முடியாது சார். ஒரு வாரத்திலேயே கான்சியஸ் வரலாம், இல்ல ஒரு மாசத்துல வரலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம், இல்ல வராம கூட போகலாம். அது நம்ம கையில எதுவும் இல்லை சார். என்ன டாக்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? அவருக்கு குணமாயிடும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். என் ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சே. என்ன பண்றது மேடம், நாங்களே இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சார், கதிரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு கான்ஷியஸ் வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா சொல்றோம் சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். போகலாம். சாகல, ஆனா செத்த மாதிரி தான். பரவாயில்ல, எப்படியோ நம்ம வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. நாமளும் கிளம்ப வேண்டியதுதான். கார்த்திக் சார், சொல்லுங்க சார். சார், தீபா மேல சார். கார்த்திக் சார், தீபா மேல சொல்லுங்க கதிர், என்ன? என்னங்க, ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சார், அந்த கதிரால என் பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரும் உண்மையை சொல்ல ரெடியா தான் இருந்தாரு. அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல, கோமாக்கு போயிட்டாரு. ஆமாங்க, நானும் உங்களை பத்தின விஷயம்னு சொன்ன உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன். ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு தான் வந்தேன். ஆனா இதுக்கும் பலனே இல்லாம போச்சு. ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தாரு சார். என்கிட்ட பேசி உங்களை வர சொல்லவும் சொன்னாரு. ஆனா திடீர்னு கோமாவுக்கு போனதா சார் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இதுல ஏதாவது சதி நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு சார். சதி வேலையா? என்னங்க சொல்றீங்க? அந்த கதிர் திடீர்னு உண்மையை சொல்றேன்னு சொன்னார்ல, எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு சார். நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. ஆனா இப்பதான் கதிர் கோமாக்கு போயிட்டானே, அது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அதான் சார் எனக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு சாதகமா ஒண்ணு நடக்க போகுதுன்னு நம்பிக்கை வரும்போது இப்படிதான் ஏதாவது ஆகுது சார். அப்செட் ஆகாதீங்க, சீக்கிரமா இதெல்லாம் நல்லது நடக்கும். என்ன அபிராமி அம்மா ஃபோன் பண்றாங்க? இப்ப எதுக்கு பண்றாங்கன்னு தெரியலையே. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ரூபஸ்ரீ. நீ எப்படி இருக்க? உன் அம்மா எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மேடம். திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, உங்க அம்மாக்கு ஃபோன் போட்டேன், உங்க அம்மா ஃபோன் எடுக்கல, அதான் உனக்கு பண்ணேன். நாளைக்கு கார்த்தியோட பர்த்டே, பெருசா செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஓ அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு முழுக்க கார்த்திக்கு பிடிச்ச விஷயங்களா பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். கார்த்திக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு உன்னோட பாட்டு. அதனால உன்னோட பாட்டு கச்சேரி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்.
நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது கச்சேரி புக் பண்ணிருக்கீங்களா? ஆ இல்லை மேடம், ஃப்ரீயாக தான் இருக்கோம். அப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல கச்சேரி பண்ணலாம்ல? அதுக்கு என்ன மேடம், பண்ணிட்டா போச்சு. ரொம்ப சந்தோஷம் ரூபஸ்ரீ. அப்போ நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறியா? வந்துடும் மேடம். ஃபங்க்ஷன் எங்கே வச்சுருக்கீங்க? வீட்டில் தான் ஃபங்க்ஷன் நடத்த போறோம், இங்கேயே வந்துருங்க.